بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட ஞானம் குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். உசூலுல் ஃபிக்ஹ் என்றால் எப்படி ஒரு சட்டத்தை ஆய்வு செய்து எடுப்பது, அதற்குரிய விதிமுறைகள் என்ன, இதை அறிவதுதான் இந்த பாடத்துடைய நோக்கம். அதில் முதலாவது உசூலுல் ஃபிக்ஹுடைய முதல் விதி என்னவென்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் எந்த சட்டத்துக்கும் அடிப்படையாக வைக்கணும். அதாவது வஹி மட்டும், வஹி அல்லாத எதுவுமே கிடையாது என்பதை நம்ம அதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். இதற்கு எதிராக சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இல்லை வஹி மட்டும் கிடையாது, வஹி காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய சொற்செயல்கள் எல்லாம் கூட மார்க்க ஆதாரமாக வரும், அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதை வச்சு கூட சட்டம் எடுக்கலாம் என்று சொல்லி அவங்க சஹாபாக்களுடைய சிறப்பு சொல்லக்கூடிய வசனங்கள் ஹதீஸுகளை எல்லாம் எடுத்து காட்டினார்கள். அதில் அவங்க வாதத்துக்கு எந்த ஒரு அம்சமும் இல்லை என்பதை விரிவாக விளக்கிவிட்டு, சஹாபாக்களை அவங்களுடைய வாழ்நாளில் எத்தனை விஷயங்களில் தவறான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். சரியாகவும் தவறாகவும் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒருவருடைய சொல்லை நம்ம எப்படி பின்பற்றுவது? தவறுக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய சொல்ல மாட்டம்தான் பின்பற்றணும் என்பதற்கு சஹாபாக்களுடைய ஏற்பட்ட சில மார்க்க ரீதியான கருத்து பிழைகளை, கொள்கை பிழைகளை பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அந்த மரணத்தையே ஒப்புக்கொள்ள மறுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் அதிகமான சஹாபாக்கள் மறுத்தார்கள். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தான் என்ன செய்கிறாங்க, அதை கிளியர் பண்ணுறாங்க என்பதுடைய ஒரு பகுதியை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த புகாரில் 3667 ஹதீஸ் வரல பார்த்தோம். இது அடுத்த ஹதீஸ். இப்போ ஹமிதல்லாஹ அபூபக்கரின், அபூபக்கர் வந்து அல்லாஹுவை புகழ்ந்தார். வாசனா அலைஹி, அவனை போற்றினார். ஒகால், அவர் சொன்னார், அலா மன்கான யாபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முகமதை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அறிந்து கொள்ளுங்கள், இப்போ இன்ன முகம்மதன் கது மாத்த, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். அவங்கள வணங்குறதா நினச்சிங்கன்னா உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க மௌத்தா போயிட்டாங்க, மரணித்த ஒருத்தரை நீங்கள் எப்படி வணங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இன்ன முகம்மதன் கது மாத்த உமன்கான யாபுதுல்லாஹ ஃபைனல்லாஹ் ஹையுன் லாயமுத்து, யார் நீங்கள் அல்லாஹ் வணங்குறீங்களோ அவன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். இப்படி சொல்லிவிட்டு அதுக்கு சான்றாக அவங்க எதனால் இவங்க பக்கம் மக்கள் சேர்ந்தாங்கன்னு சொன்னால், உமர் பக்கம் மக்கள்லாம் திரண்டு நிற்கிறாங்க. இவர் தனியாக போய் அந்த கருத்தை விதைக்கிறாரு. அப்போ அது ஆதாரமாக சொல்கிறார். ஒகால அபூபக்கர் சொன்னார்கள், இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்தூன். இப்போ ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு வாழும்போது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். என்ன இறக்குனா, இன்னக்க மையத்துன், நீரும் மையத்து என்றார் மரணிப்பவர். நபியே, நீரும் மரணித்த, நம்ம வந்து மையத்துங்கிறத வந்து செத்து போன பிறகு சொல்லுவோம்ல மையத்துங்கிறது, அதுக்கு உள்ள அதுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. உசுரோடு இருக்கிறாலையும் மையத்துங்களாம், எல்லா மனிதரையுமே மையத்துங்களாம். மையத்து என்றால் இனி சாகக்கூடியவர் என்கிற அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது, செத்து போய்விட்டவர் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. மையத்து என்றதை நம்ம வழக்கத்தில், நம்ம தமிழ் வழக்கத்தில் எப்படி கொண்டு வந்துட்டோம்னு கேட்டால், செத்து போயிட்டார்ல கடந்த கால அந்த அவரை தான் மையத்துன்னு சொல்லுவோம். உசுரோடு இருக்கிறாலே மையத்துன்னு சொல்லலாம். மையத்துக்கு என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இஸ்முல் ஃபைல் வசனம் இது. அது வந்து 2 அர்த்தம் தரக்கூடியது. இப்போ நாசிருன் என்றால் உதவி செய்பவன், உதவி செய்தவன், 2 அர்த்தம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வகையில் தான் மையத்து என்பது வந்து செத்து போனவன், சாக போகிறவன், இனி சாக போகிறவன்கிறத சொல்லலாம். அப்போ எல்லா மனிதரும் சாக போகிறவங்க தானே, அல்லா மட்டும்தான் மையத்து கிடையாது. அப்போ எல்லா மனிதர்களுமே சாக போகிறவர்கள் தான். அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்க நீர் மையத்துன்,
நீனும் மரணிக்கக்கூடியவர் தான். மரணித்து விட்டவர்னு அர்த்தம் கிடையாது, இது வருங்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த இடத்துல இன்னக்க மையத்துன், நீரும் மரணிப்பவர், இன்னகும் மையத்தூன், அவர்களும் மரணிப்பவர்கள் தான் என்று ஒரு வசனத்தை எல்லாம் அருள் இருக்கிறான். அப்போ இந்த வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது நீ மரணிப்பாயின்னு எல்லாம் சொல்லிவிட்டானே, அதில் என்ன உங்களுக்கு இப்போ டவுட் வருது? நடக்க முடியாத விஷயம், நடக்கக்கூடாத விஷயம் நடந்த மாதிரி எதுக்கு குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க என்பதை புரிய வைப்பதற்கு இந்த வசனத்தை எடுத்து போடுறார். இன்னக்க மையத்துன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர் தான். இது ஜுமருங்கிற அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் உள்ள ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு ஆதாரத்தை அள்ளி போடுறாரு. ஒக்கால மேலும் அபூபக்கர் சொன்னார், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ரசூலை தவிர வேறு இல்லை, அல்லாஹ் கிடையாது, முகம்மது ரசூலை தவிர வேறு இல்லை. கது ஹலத்து மின் கப்லிஹிர் ருசுலு, அவருக்கு முன்னர் தூதர்கள் சென்று விட்டார்கள். அவையும் மாத்த, இவர் மரணித்து விட்டால், இந்த முகம்மது மரணித்து விட்டால், அவ் குத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்தும் அல அக்காபிக்கும், உங்கள் வந்த வழியே நீங்கள் திரும்பி விடுவீர்களா? முகம்மது இறந்துட்டு அங்கே மார்க்கத்தில் இருக்க மாட்டீங்களா? முகம்மது கொல்லப்பட்டுட்டா பழைய பாதைக்கு போயிடுவீங்களா? அப்படின்னு ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளி இருக்கிறான். அதே எப்போ அருளி இருக்கிறான்? ரசூலுல்லாஹ் மூத்தா போனாங்கன்ட்டு ஒரு வதந்தி கிளம்புனுச்சுல உஹதில், அப்போ ஆளாளுக்கு சிதறி ஓடினாங்கல்ல, அப்போ தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவர் இறந்துட்டால் ஓடி போயிடுவீங்களா நீங்கள்? அவையும் மாத்த, முகம்மது இறந்து விட்டால், அவ் குத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்தும் அல ஆக்காபிக்கும், குதிகால், அதாவது ஆக்காபு என்றால் குதிகாலுக்கு சொல்கிறது. குதிகால் வழியாக போகிறதுனா ரிவர்ஸில் போகிறதுன்னு அர்த்தம். இப்படி வந்துக்கிட்டு இருந்து இப்படி போகிறதுன்னு அர்த்தம். அது பின் வாங்கி போகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு இன்கலபத்தும் அல ஆக்காபிக்கும், நீங்கள் வந்த வழியே திரும்பி போய் விடுவீர்களா? ஒமை என் கழிபோல ஆக்கிபைஹி, யார் வந்த வழியே திரும்பி செல்கிறானோ, ஃபலையல் லுரல்லாக செய்யா, அல்லாவுக்கு அவனால் எந்த கேடும் செய்ய முடியாது, அவனுக்கு தான் அது கேடு என்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் இது ஆல இம்ரானில் மூணாவது சூறாவில் 144வது வசனம். இதை என்ன செய்கிறாரு, ஓதி கேட்டுறாரு. உடனே மக்கள் எல்லாம் ஆள ஆரம்பித்தார்கள். இப்போ நசஜன்னாசு எபுக்கூன், மக்கள் எல்லாம் அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஒக்கால அவர் மேலே சொல்கிறார், வஜித்த மதத்தில் அன்சாரு, இதெல்லாம் மௌத்தா போயிட்டாங்கன்னு உறுதியான பிறகு அன்சாரிகள்லாம் சாதிபுன் உபாதாட்ட போகிறாங்க, யாரை தலைவராக்குற அந்த டாபிக் போயிடுச்சு. இது வரைக்கும் நமக்கு போதும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் குர்ஆன் மூலம் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. குர்ஆனை இதை ரசூலுல்லாஹ் வாழும்போதே உறுதிப்படுத்தி சொன்ன ஒரு செய்தி. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தினுடைய அந்த கவலை மிகைத்து போய் அவங்க சிந்தனை அந்த நேரத்தில் வேலை செய்யலை. ரசூலுல்லாஹ் எப்படி மௌத்தா போவாங்கன்னு பார்த்தாங்களே தவிர, இதை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி இருக்குது, ரசூலுல்லாஹ் வாழும்போது என்ன மாதிரி நமக்கு போதனை செஞ்சாங்க என்பதை அவங்க நிதானித்து விளங்கலை. இந்த ஒரு மனிதர் தான் நிதானித்து விளங்கி என்ன செய்கிறாரு, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்கப்பா, மரணிப்பார்னு சொல்லியிருக்கான், நீங்கள் மரணிக்க மாட்டாருங்கிறீங்க என்று கேட்குறார். அப்போ நம்ம எதுக்கு இது கேட்குறோன்னா, ஒட்டுமொத்த சமுதாயமுமே தப்பாக புரிவாங்கன்னு விளங்க, திருத்தி கொண்டாருங்கிற விஷயம் வேறு, திருத்தி கொள்ளாத விஷயங்கள் போல இருக்குமே. இது திருத்தருக்கு ஒரு ஆள் கரெக்டாக சொன்னதுனால திருத்திக்கிட்டாங்க. அபூபக்கர் சொல்லிட்டாரு, ஆதாரத்தை அள்ளி போட்டுட்டாரு, அவங்க தங்களுடைய முடிவை மாற்றி கொண்டார்கள். இது தனி விஷயம். பல விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க, யாரும் தவறு கண்டுபிடிக்காமல் விட்டுட்டாங்கன்னு வைங்க, அது தவறாக தான் கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும், தலைமுறையாக வந்துருமா இல்லையா? அது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? அப்போ தவறாகவும் எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்த உம்மத்து என்றே சொல்லலாம். இவர் ஒரு ஆள் தனி, பாக்கி எல்லோரும் ஒரு அணி, அந்த மாதிரி சேர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் மரணிக்கலைன்னு சொன்னாங்கள்ல, இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி பிறகு அந்த பதவிக்கு யார் போட்டி, அந்த விஷயங்கள் வருது. அடுத்து அதில் முக்கியமான விஷயம் என்ன வருதுன்னு கேட்டால், வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக, லக்க அன்னன்னாச லம்ய கூணு யலமுன அன்னல்லாஹ அன்சலஹா, அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை அருளி இருக்கிறான் என்பதை அந்த மக்கள் அந்த நிமிஷம் வரைக்கும் அறிந்தவராக இல்லை. ஹத்தா தலஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டுற வரைக்கும் இந்த வசனம் குர்ஆனில் இருக்குது. இப்படி ஒன்று இருக்குங்கிறத உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல, வந்திருந்தால் தான் மௌத்தா போக மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களே என்று அந்த அறிவிப்பாளர் சொல்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போ இதில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால்,
சஹாபாக்கள் வந்து சிறந்தவர்கள் என்பதெல்லாம் தனி விஷயம். அவங்க சொல்வதெல்லாம் மார்க்கமாகுமா? அவங்க தவறான ஃபத்வா அளித்தால் கூட அது அவங்களால நினச்சா மன்னிச்சிட்டு போயிடலாம். நாம் பின்பற்றலாமா என்பதுதான் பிரச்சனை. நம்ம பின்பற்றுவதற்கு தானே ஒரு தூதரெல்லாம் அனுப்புகிறான், அனுப்பி வகி செய்தி அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னு கேட்டால், நான் சொல்கிறத கேளு, அதான் அல்லாஹ் எதிர்பார்க்குறது. அப்போ அந்த பேசிக்கு மாற்றமாக சஹாபாக்கள் சொன்னாலும் கேட்கணுங்கிறது தப்பு. சஹாபாக்கள் சொன்னாலும் அது சரியாக இருந்தால் அதுக்குரிய கூலி அவருக்கு கிடைக்கும், தப்பாக இருந்தால் அல்லாட்ட மன்னிக்கிறதா மன்னிச்சிருவோம், அந்த விஷயம் வேறு. நாம் அதை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இது ஆதாரத்தோட சஹாபி சொன்னாரா அவராக சொன்னாரா? ஆதாரத்தோடு சொன்னார்னா அவருக்கு பொறுப்பேற்றுக்கொள்வார், அவர் எல்லாம் கேட்டுக்கிடுவோம், நம்மளுக்கு குற்றம் வராது, நம்ம நம்பி ஏற்றுட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு சொல்லாமல் அவராக சொன்னார்னா நம்ம அல்லாட்ட எல்லாம் கேட்கவே மாட்டான். இதை ஏன் அவர் சொல்ல கேட்கலன்னு எல்லாம் எங்கேயுமே கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டால் யார் சொல்லையும் கேட்காத என்பது தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அது ஒரு விஷயத்தை பார்த்துருங்க. அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு தெருவில் போயிட்டுருக்குறாங்க, ஒரு குப்பை மேடு இருக்கிறது. அந்த இடத்துக்கு வந்த உடனே நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள்னு ஹதீஸ் இருக்குது. அது எங்கள் புகாரியில் 224. அவங்க எப்போவும் இப்படி செஞ்சது கிடையாது. அது என்ன ஒரு அவசரத்தில் அந்த சூழ்நிலையினால் அந்த ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல போய் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். இது புகாரியில் 224வது ஹதீஸில் இருக்கிறது. எப்படி இருக்குது? இதை ஹுதைஃபா அறிவிக்கிறார். அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாத்தத கௌமின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்துடைய அந்த குப்பை மேட்டுக்கு வந்தார்கள். ஃபபால காயிமன், நின்ற நிலையில், பாலண்டா சிறுநீர் கழித்தது, பவுலுண்டா சிறுநீர், பாலன்னா சிறுநீர் கழித்தார் என்று அர்த்தம். ஃபபால காயிமன், நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தார்கள். சும்மத ஆபிமாயின், பிறகு தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். ஃபஜித்துஹு பிமாயின், நான் தண்ணீரை கொண்டு வந்தேன். ஃபத்தவல்ல, அவங்க ஒழு செஞ்சு கொண்டார்கள். இப்படிங்கிற ஒரு ஹதீஸு புகாரியில் 224 இருக்கிறது. அப்போ இது வந்து ரசூல்லா செஞ்ச ஒரு செயலை இவர் அறிவிக்கிறார். இது புகாரியில் வந்து 225லையும் இருக்கிறது, 226லையும் இருக்கிறது, 2471லையும் இருக்கிறது. இப்போ 224 இருக்குல்ல, அதுலேயும் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குப்பை மேட்டுக்கு வந்து நின்று சிறுநீர் கழித்தார்கள்னு ஹுதைஃபா அறிவிக்கிற ஒரு செய்தி புகாரியில் மாத்திரம் 4 இடத்துல இருக்கிறது. இன்னும் பல ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தை வந்து ஆயிஷா நாய்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாதிரி நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, மன் ஹத்தஸக்கும், உங்களுக்கு யாராவது அறிவிப்பாரையானால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால காயிமன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தார்கள் என்று யாராவது உங்களுக்கு சொன்னால், ஃபலா துஸத்திகூஹு, அவரை நீங்கள் நம்பாதீங்க, மெய்ப்படுத்தாதீர்கள். உங்கள்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள்னு எவராவது சொல்வாரையானால், ஃபலா துஸத்திகூஹு, அவரை நீங்கள் உண்மைப்படுத்தாதீர்கள், அதை நம்பாதீங்கன்னு அர்த்தம், நம்பாதீங்க சொல்லிவிட்டு, மாக்கான எபூலு, அவர்கள் சிறுநீர் கழிப்பவர்களாக இருக்கவில்லை, இல்லா ஜாலிசன், உட்கார்ந்தவர்களாகவே தவிர அவங்க சிறுநீர் கழித்ததில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் யூரின் போகும்போது நின்று கொண்டு யூரின் போனதே கிடையாது, உட்கார்ந்து தான் அவர்கள் யூரின் போவார்கள் அப்படின்னு ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க. இப்போ இது நடந்த இதில் வந்து இப்படி 2 செய்தி வருதுன்னு வைங்க. பொதுவாக ஒரு உசூலை விளங்கிக்கிட்டு இந்த ஹதீஸுக்குள்ளே போவோம். பொதுவாக ஒரு அடிப்படை விதி என்னன்னு கேட்டால், ஒரு சம்பவம் வந்து ஒரு நடந்ததாக ஒருவர் சொல்லுகிறார், இல்லைன்னு ஒருத்தர் மறுக்கிறார். இது ஹதீஸாக இருக்கட்டும், நீங்கள் உலகத்தில் கேள்விப்படுற தகவலாக இருக்கட்டும், இப்படி 2 வந்தால் நம்ம எதை எடுத்துக்கிறணுன்னு கேட்டால், செஞ்சார்னு வருதில் அதை தான் ஏற்றுக்கிறணும். இந்த மறுக்கிறத ஏற்றுக்கிறக்கூடாது. மறுக்கிறாங்கல்ல, அதை ஏற்றுக்கிறக்கூடாது. எது தான் ஏற்றுக்கிறன்னு, அந்த காரியத்தை ஒரு ஆள் உதாரணமாக காதர் பாட்சா திருடி விட்டான் அப்படின்னு ஒரு 2 பேர் சொல்கிறாங்க, ஒரு 10 பேர் திருடலைங்கிறாங்க.
நீங்கள் அந்த 2 பேர் சொல்ல தான் எடுத்துக்கிறணும். திருடவில்லைன்னு சொல்ல ஒரு 10 பேர் இதை எடுக்கக்கூடாது. ஏன் என்று கேட்டால், திருடிட்டான்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு வந்து பொய்யர்களாக இருந்தால் தள்ளுபடி பண்ணிடலாம், அது ஒரு விஷயம். அவங்க நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ நல்ல ஆட்களாக இருக்கும்போது அவங்க திருடினதாக சொன்னால் பொய்யா சொல்லுவாங்க? பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்கள பொய்யராக்க முடியாது. இவங்க சொல்ல கேட்டுக்கொண்டு அதை நீங்கள் மறுத்தீங்கன்னா அந்த 2 பேரும் பொய்யராக்கிறீங்க. அதனால என்ன செய்யணும், இவர் பார்க்கும்போது திருடி இருக்காருன்னு அதை தான் எடுத்துக்கிறணும். திருடலைன்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன மரியாதைன்னு கேட்டால், இவங்க பார்க்கும்போது திருடலை வணங்குதா. அப்போ வந்து அதை ஏற்றுக்கொண்டால் இவர்களை பொய்ப்படுத்தினது ஆகாது. இதை ஏற்றுக்கிட்டால் அவர்களை பொய்ப்படுத்தினது ஆகிரும். அதாவது செஞ்சதை பார்த்து சொல்கிறாங்கல்ல, பார்த்து சொல்கிறது நீங்கள் மறுத்தீங்கன்னா அப்போ அவர் சொன்னது பொய்யின்றாகுது. ஆனால் அவர் சொல்கிறத ஏற்றுக்கொண்டு ஆமாம் சிறுநீர் கழித்து அதை பார்த்துருக்காரு அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா பொய்யர்னு சொன்னது ஆகாது. ஆயிஷா நாய்க்கு தெரிஞ்சு அப்படி நடக்கலை, அவ்வளோதான் அது. அப்போ இது வந்து ஒருத்தருடைய அறியாமையை காட்டும், அது வந்து ஒருத்தரை பொய்யர் ஆக்கி விட்டுரும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு உசூலில் வந்து யார் வந்து ஒரு இருக்குன்னு சொல்லுகிறார்களோ அதுதான் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். அது இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஏற்றுக்கிறக்கூடாது. இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குது. வழக்கு நடக்கும்போது ஒரு கொலையாளின்னு ஒருத்தனை கொண்டு நிப்பாட்டுவாங்க. அந்த கொலைக்கு வந்து ஒரு ஊரில் உள்ள ஒரு 1000 பேர் அந்த ஊரில் இருக்காங்கன்னு வைங்க. 1000 பேரும் சாட்சியாக இருப்பாங்களா? 1000 பேருக்கு தெரியாது. அதை 2 பேர் தான் பார்த்துருப்பாங்க. அந்த 2 பேரை கொண்டாந்து சாட்சியாக நிப்பாட்டுவாங்க. அப்போ மற்ற எல்லார்ட்டையும் கேட்டால் அவங்களாம் என்ன செய்வாங்க, அதெல்லாம் கொள்ளலைங்க, அவர் கொள்ளவெல்லாம் கிடையாதும்பாங்க. ஏன்னா அவங்க பார்க்கல. அப்போ நீதிமன்றத்தில் ஊரில் உள்ள 50 பேர் சொன்னால் தான் ஏற்றுக்கணும்னா சொல்லுவான். கொலை செஞ்சதை பார்த்ததுக்கு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள கிராஸ் பண்ணி உண்மை சொல்கிறாங்களான்னு பாரு. அது குறுக்கு விசாரணை பண்ணி அது கண்டுபிடிக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அது நல்ல சாட்சின்னு தெரிந்து விட்ட பிறகு அந்த 2 பேரும் மறக்கலாமான்னா மறக்க முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் இதில் வந்து ஹுதைஃபா சொல்கிறது தான் உண்மை. அவர் சிறுநீர் கழித்து பார்த்துருக்கிறார். ஆயிஷா நாயை பொய்யா சொல்கிறாங்கன்னா பொய் சொல்லலை. அவங்க ரசூல்லா வீட்டில் தான் பார்த்துருக்குறாங்க. வீட்டில் இருந்த நடவடிக்கையில் ஒரு நாள் கூட அவங்க நின்று சிறுநீர் கழிக்கலைங்கிறதுனால அவங்க எப்பவும் கழித்திருக்க மாட்டார்கள்னு அவங்களா விளங்கி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆயிஷா நாயகி அவர்களுக்கு தெரிந்து என்ன நடந்தது அதை சொல்கிறார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன நடந்தது, உட்கார்ந்து தான் சிறுநீர் கழித்தார்கள். ஹுதைஃபா வந்து அவருக்கு தெரிஞ்சு நடந்ததை சொல்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கு, நின்றுக்கிட்ட சிறுநீர் கழித்ததை பார்த்துட்டார். அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கொள்ளுவோம்னு கேட்டால் அதை 2டையுமே நான் ஏற்றுக்குருவோம். 2டையும் பொய்யாக்க மாட்டோம். எப்படி ஏற்றுக்குருவோம், இவங்க பார்க்கல, அவங்க பார்த்துட்டார். பார்த்ததுனால அது வந்து அது மறுக்க முடியாது என்று நம்ம எடுத்துக்கிறோம். அதெல்லாம் இது உசூலுடைய விஷயம். உசூல் ஃபிக்குகளை பின்னாடி அந்த உசூல்களை விளக்கும்போது இதெல்லாம் விரிவாக வேண்டாம் விளக்குவோம். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். பாயிண்ட் என்னென்னு கேட்டால், அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை வந்து ஒரு சஹாபி பார்த்துருப்பார், இன்னொரு சஹாபி பார்த்துருக்க மாட்டார். பார்க்காதவர் என்ன செய்வார்னா அதன்படியே மக்களுக்கு தீர்ப்பளிச்சிட்டு இருப்பார். பார்த்தவர் வந்து அதன்படி தீர்ப்பளிச்சிட்டு இருப்பார். 2ல் ஒன்று தானே சரியாக இருக்கும். அப்போ அந்த ஒன்று சரியாக இருந்துச்சுன்னா இன்னொன்று தவறாக தானே போயிடுறேன். இப்போ ஆயிஷா நாய் இந்த சொல் மட்டுமே அறிவிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, ஹுதைஃபாவுடைய ஹதீஸு கிடைக்கலன்னு வைங்க. அப்போ என்ன செய்வீங்க, நின்று கொண்டு சின்ன கழிக்கக்கூடாதுன்னு எந்த கட்டத்துலையும் செய்யக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துடுவோம். ஏன்னா ஆயிஷா நாய் பொய் சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தெரியாத உலகம் இன்னும் இருக்குதே. வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, வெளி உலகத்தில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கிறது. அந்த நேரங்களில் எப்படி ரசூலுல்லாஹ் நடந்துக்கிட்டாங்க என்ற அனைத்தையும் ஆயிஷா நாய்க்கு அறிஞ்சிருக்க முடியாது. அப்போ வெளி தொடர்பு உள்ள ஒருத்தர் அறிஞ்சு சொல்கிறார். இப்போ என்னன்னு கேட்டால், ஒரு சஹாபிக்கு தெரிந்தது ஒரு சஹாபிக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கே தெரியாமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் நெருங்கி கணவனோடு நெருங்கி இருக்கக்கூடிய தொடர்பு மனைவிக்கு தான் உண்டு. அப்படியான ஒரு மனைவிங்கிற உறவு உள்ளவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட வெளியில் உள்ளவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும் பொழுது தெரிஞ்சவர் அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பளிப்பார், தெரியாதவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பளிப்பாங்கன்னு சொன்னால், நம்ம 2ம் தெரிஞ்ச ஆளுக்க வந்து இணைச்சி முடிவு செய்கிறோமே, அதுதானே சரியாக இருக்கு. ஒன்று மட்டும் முடிவு எடுத்தால் அப்படி சரியாக இருக்குங்க. ஆயிஷா நாய் சொல்ல மட்டும் கேட்டு அப்படி ஒன்றே கிடையாது ஹராமு அப்படின்னு தீர்ப்பளித்து விட்டால் அது சரியான தீர்ப்பாக இருக்குமா? ஆயிஷா நாய் சொன்ன விவரம் ஒரு அவங்களுக்கு அறிந்த அளவுக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அறியாத ஒரு சம்பவம் இருக்குதே. அப்போ இணைச்சா என்ன செய்வோம்,
இயன்ற வரைக்கும் உட்காந்து சிறுநீர் கழிச்சிருங்க. ஒரு தேவை ஏற்பட்டால் நின்றுட்டு சிறுநீர் கழிக்க வேண்டி இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் போகிறோம், அந்த மாதிரி உட்கார்ந்த மாதிரி வசதி அவன் செய்யலை, அப்போ நின்றுட்டு கழிச்சா குற்றமாகுமான குற்றமாகாது. இப்படி ரெண்டையும் இணைச்சி ஒரு கருத்துக்கு வந்தால் அது சரியான கருத்தாக இருக்கும். ரெண்டும் இப்போ இணையும்னா ரெண்டு செய்தியும் ஒன்றா திரட்டினா தான் இணையும். அப்போ சஹாபி சொன்னாலாம் கேட்டுக்கணும், நீங்கள் ஏதாவது எந்த சஹாபி சொன்னாலும் கேட்போண்டு போனீங்கன்னா அப்போ தவறான தீர்ப்பு வந்துடுமா இல்லையா? அது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை பாருங்கள். ஒரு பெரிய ஒரு கொலை, உயிரை கொள்றதுங்கிறது பாரதூரமான ஒரு குற்றம். யாருடைய உயிரையும் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. போர்க்களத்தில் கொள்ளலாம், போர் நிலைக்கு தான் நடக்குது. அந்த போர்க்களத்தில் கூட ஒருத்தன் நான் சரணடைஞ்சிட்டேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் என்று சொல்லிட்டான்னு சொன்னால் அவனை கொல்லக்கூடாது. உள்ளத்தில் உள்ளவே நம்ம பார்க்க முடியாது. ஏன்? உள்ளத்தை பிளந்து பார்க்கக்கூடிய சக்தி எல்லாம் நமக்கு தரல. வெளிப்படையாக ஒருத்தன் சொல்கிறத வச்சு தான் நான் எந்த முடிவும் எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒருத்தர் வெளிப்படையாக நம்மள்கிட்ட வர்றாரு, பயந்துக்கிட்டோ வர்றாரு, ஏதோ ஒரு நோக்கத்துக்கு வர்றாரு. நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அவர் கலிமா ஷஹாதாவை சொல்லிடுறாரு. நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? இவன் எந்த நோக்கத்தை வந்திருக்கான், உள்நோக்கம் என்ன, யார் இவன் அனுப்பி வச்சா, அப்படி பார்க்கலாமா? மார்க்கத்தில் அது குற்றம். என்ன பார்க்கணும்? வெளிப்படையாக சொல்லிட்டான்ல, ஓ முடிஞ்சு வச்சு கதை சொல்லிட்டீங்களப்பா, அப்புறம் என்ன இருக்குது? அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் மூமின் ஆகுறதுங்கிறது ஒரு விஷயம், அது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. மனிதர்கள்ட்ட மூமின் ஆகிறதுங்கிற ஒரு விஷயம், அது எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? அவன் வாயால் சொல்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். வாயால் சொல்லிவிட்டான், நான் ஏற்றுக்கிட்டேன்டு. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ ஒரு கூட்டத்துக்கு ஒரு படை அனுப்புகிறாங்க. படை அனுப்பினோன்னு அவங்க கை ஓங்கிருச்சு, சஹாபாக்கள் கை ஓங்கிருச்சு, எதிரிகள் கை தாழ்ந்து போச்சு. அப்போ எதிரியை சேர்ந்த ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். சொன்ன உடனே ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, அந்த தளபதியாக இருந்தவர், நீ உயிரை காப்பாற்றுறதுக்கு அவனையும் சொல்கிறான்னு சொல்லி ஆளை கொண்டு விடுறாரு. கொலை செய்கிறதுங்கிற போரில் கொள்ளலாங்கிற ஒரு பொது அனுமதி அப்படி விளங்கிட்டு செய்கிறார். ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்றாலே உனக்கு சண்டைக்கு வரலன்னு தானே அர்த்தம். இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டேன்னா நான் போருக்கு வரல, எப்போ போருக்கு வரல சண்டைக்கு வரலன்னு சொல்லிட்டானோ அதுக்கு பிறகு அவனை கொல்லலாமா? கொல்லக்கூடாது. ஆனால் அவர் கொண்டு விட்டார். இது யார் செஞ்சால்? இது உசாமாங்கிற ஒரு சஹாபி என்ன செய்கிறார். அது எங்கே வருதுன்னு கேட்டால், இது புகாரில் 4269வது ஹதீஸில் வருது. உசாமாவை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுரக்காங்கிற ஒரு ஏரியாவுக்கு அனுப்புகிறாங்க. காலை நேரம் வந்த உடனே அவங்களோட போரிட்டு முஸ்லீம்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயித்த உடனே அவரை சுற்றி நாங்கள் வளைத்த பொழுது அதில் அந்த ஒரு ஆளை சொன்னார், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டார். அப்போ யார், ஒரு அன்சாரியும் உசாமாவும் போகிறாங்க அவரை பிடிக்கிறதுக்காக வேண்டி. அந்த ஆள் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் லா இலாஹ இல்லல்லான்ட்டார். உடனே அந்த அன்சாரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ கஃபல் அன்சாரி உடனே கையை மூடிக்கிட்டார். தாக்க போனவர் கையை மடக்கிட்டார். இவர் என்ன செய்கிறார், இப்போ தான் துஹு, நான் விரும்பி ஈட்டியால் குத்தினேன், ஹத்தா கத்தல் துஹு, அவனை நான் கொலை பண்ணிவிட்டேன் அப்படின்னு உசாமா சொல்கிறார். உசாமாவை தலைமையில் படை அனுப்புகிறாங்க. ஒரு ஆள் நம்ம சுற்றி வளைச்ச உடனே அதில் அந்த போர் வீரரில் ஒருத்தன் என்ன செய்கிறான், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறான். அப்போ ஒரு அன்சாரி தோழரும் இருக்கிறாரு, இவரும் இருக்கிறாரு. 2 பேரும் தான் அவனை தாக்குறதுக்கு போகிறாங்க. அன்சாரி ஆஹா லா இலாஹ இல்ல சொன்ன பிறகு எப்படி நம்ம கொள்வது, அவர் கொள்ளாமல் தவிர்த்து கொண்டார். இவர் நெஞ்ச ஈட்டி எடுத்து ஒரு இடையாக குத்தி விட்டார். குத்தின உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. செய்தி கிடச்சிச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா உசாமாவே கத்தல் தஹு பாதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லான்னு சொன்ன பிறகு நீ கொள்ளுவியா? யா உசாமாவே கத்தல் தஹு, நீ அவரை கொன்று விட்டாயா? பாதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றவர் சொன்னதற்கு பிறகு கொண்டு விட்டாயா? அப்போ இவர் சொல்கிறாரு, பதில் சொல்கிறாரு, குல்து, நான் சொன்னேன்னா உசாமா சொல்கிறார், கான முத்தாபிதன், அவர் இப்போ தற்காப்புக்காக செய்பவராக இருந்தார், பாதுகாப்புக்காக சொன்னார். தவுதுனா பாதுகாப்பு, அவுது பில்லா இங்கிறீங்களா பாதுகாப்பு. கான முத்தாபிதன்,
அவர் பாதுகாப்பு பெறுவதற்காக அதை செஞ்சார் அப்படிங்கிறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு திருப்பி திருப்பி கேட்குறாங்க, எப்படி கத்தல் தஹு பாதமா காலல் ஆயில் ஆயில் ஃபமாசாலை கர்ரிருகா. இதை திருப்பி திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள்னு கேட்டால், ஹத்தா தமன்னைத்து, அவர் சொல்கிறார், உசாமா சொல்கிறாரு, நான் ஆசைப்பட்டேன், அன்னி லம்மாக்கும் அசலம்த்து கபல தாலி கல்யோமி, இந்த நாளைக்கு முன்னாடி நம்ம இஸ்லாத்துக்கு வராமல் இருந்திருக்கலாமே, இதுக்கு பின்னாடி நம்ம வந்திருக்கலாமே, இவ்வளோ கண்டனத்துக்கு ஆளாயிட்டோமே, நேற்று முந்தா நாள் இஸ்லாத்துக்கு வராமல் இருந்து இன்றைக்கி இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஏன்னு கேட்டால் இவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய இவ்வளோ கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோமே, இந்த செயலை செஞ்சிட்டோமே என்று நான் வந்து நினச்சேன் அப்படிங்கிற. அப்போ கண்டனம், கடும் கண்டனம், இதற்கு அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு உயிர் போகிற, உயிரை எடுக்கிற ஒரு விஷயம், வேணும்னு செஞ்சால் நரகத்தில், நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு பாவம். போர்க்களத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவன் நம்மளை கொண்டுருவானே, போர்க்களத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நுணுக்கம் அவருக்கு விளங்கலை. தற்காப்புக்காக சொன்னாலும் கொள்ளலான்னு அவர் விளங்கிட்டார். அப்போ இந்த விளக்குதல் நல்லதா? இந்த மாதிரி எத்தனை புரிஞ்சிருப்பாங்க. ஒரு உயிர் போகிற ஒரு விஷயத்தில் கூட அவர் என்ன செய்யலை, ஒரு கரெக்டாக புரியலைன்னு தான் அர்த்தம். இஸ்லாத்தினுடைய பேசிக் என்னது? வெளிப்படையானது தான். நகனு நகக்குமு பில் லவாஹிரி, வெளிப்படையானதை வைத்து தான் தீர்ப்பளிப்போம். உள்ளத்தில் உள்ளதை பற்றி நமக்கு முனாஃபிக்கெல்லாம் இருந்தாங்களே ரசூலுல்லாஹ் காலத்தில், அவங்கெல்லாம் முஸ்லீம் தானே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் உள்ளுக்குள்ளே முனாஃபிக்காக இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் உள்பட எல்லோரும் எப்படி நம்பினாங்க? முஸ்லீம் ஏன்னு சொல்லிட்டான்ல, முனாஃபிக்கு நல்லா தெரியும், நல்லா அறிவித்து கொடுத்துருந்தான். இருந்தாலும் வெளியில் உள்ளதப்படி தான் முடிவெடுக்கணும். வெளிப்படையாக முஸ்லீம்ங்கிறான், போருக்கு வர்றான், தொழுகைக்கெல்லாம் வர்றான், அப்புறம் என்னத்துக்கு அவனை போட்டு காஃபிருங்கிறது? இப்படித்தான் அன்றைக்கி முனாஃபிக்குகள் எல்லாம் சஹாபாக்களோட இரண்டரை கலந்திருந்தார்கள். அதில் நம்ம என்ன பாடத்தை படிக்கணும்? வெளிப்படையானதை தான் பார்க்கணும். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து புரியாமல் இருந்திருக்காருன்னா, அப்போ சஹாபாக்களுடைய புரிந்துணர்வு கரெக்டாக துல்லியமாக ஃபில்டர் பண்ணி, அதில் இத்தனைக்கு வந்து ஒரு சஹாபி சரியாக புரிஞ்சிருக்கார்ல, அது அன்சாரி வந்து கொல்ல மாட்டேன்ட்டார்ல, சொல்லிவிட்டார்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிறார்ல. அப்போ ஒரு அது ஒரு கஷ்டமான விஷயம், சாதாரணமாக புரிகிற ஒரு விஷயந்தான். ஆனாலும் இவர் நினைஞ்சிட்டாரு, நோக்கம் கற்பிச்சுக்கிட்டு தற்காப்புக்கு போய் சொல்கிறான், இவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி களிமா சொல்கிறான் என்று நினைத்து கொண்டு விட்டார். அதை ரிசர்லா திருப்பி திருப்பி எப்படின்னு சொன்னோம், எப்படின்னு சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம் கேட்டுகிட்டே இருக்காங்க, திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அப்போ இது பாரதூரமான விஷயத்தை தப்பாக புரிஞ்சாங்களா இல்லையா? எத்தனையோ புரிஞ்சிருப்பாங்க. இதை புரிஞ்ச மாதிரி எத்தனை விஷயத்தை புரிஞ்சிருப்பாங்களோ அதை நமக்கு ஃபத்வாவை சொல்லியிருந்தார்களே. ஆனால் அது எப்படி மார்க்கமாகும்? சஹாபின்னா கரெக்டாக தான் புரிவார். கரெக்டாக புரியலை தானே கூட கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவர் கரெக்டாக புரியலை, ஒருவர் கரெக்டாக புரிஞ்சார், ஒருவர் கரெக்டாக புரியலை. அதே மாதிரி வந்து ஹாலித் இப்னு வலீத் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவரும் இதே மாதிரி தான் ஒரு கூட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஹதீஸ் வந்து புகாரில் 4339 ஹதீஸில் இருக்கிறது. அவர் போய் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஜெயிச்சவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே உள்ள ஆட்கள் வந்து சபனாங்கிறாங்க. சபனான்னா நாங்கள் உங்கள் மதத்துக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு கேட்டால் சாபின்னு பேர் வச்சாங்க. சாபிஉன். ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துக்கு முந்தின காலத்தில் சிலை வணங்காத கூட்டம் இருந்தாங்கல்ல, ஒரு கூட்டம் இருந்தார்கள். சிலையை வணங்காமல், கல்லை வணங்காமல் ஒரு இறைவன் தான் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் மக்காவில் இருந்தார்கள். அந்த கூட்டத்துக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னு கேட்டால் சாபி. சாபின்னு சொன்னால் பகுத்தறிவாளர்கள் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பேர். சாபின்னா யாருன்னு கேட்டால், அந்த ஊர் மக்கள் எதை தெய்வம்னு வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை வணங்காமல் இருக்கிறவங்களுக்கு பேர் சாபின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால ரசூலுல்லாஹ் அந்த கொள்கையை வந்து சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? சாபின்ட்டாங்க. ஏற்கனவே சாபின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இவருக்கு. ஆனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க வகி அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கலை, அறிவுக்கு பொருந்தலைங்கிறதுனால அந்த கல் மண்ணெல்லாம் வணங்க மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் அதே கொள்கை ஏறக்குறைய சொல்லும் பொழுது ரசூலுல்லாவையும் அந்த காஃபிர்கள் என்ன பேர் சொன்னாங்க? சாபின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பற்றி பேசும்போது என்ன செய்யற, அந்த சாபி முகமது சாபி வர்றாரும்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ரசூலுல்லாவை குறிப்பிடும்போது சாபின்னு தான் குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையில் என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த போர்க்களத்தில் தோற்று போனவங்க சபனா, நாங்களும் சாபி மதத்தில் சேர்ந்துட்டோம், அவங்கள இஸ்லாத்தை தான் அப்படி சொல்கிறாங்க.
இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்துட்டோங்கிறதுக்கு பதிலாக என்ன வார்த்தையை சொல்கிறாங்க? சபனா சபனா. இந்த பாருங்களேன், இப்போ ஜாலு யக்கூலூன ஃபலம் யஹுசினும் ஐயக்கூல் அசலம்னா. அசலம்னா என்றவங்களுக்கு சொல்ல தெரியலை, இஸ்லாத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் இப்போ ஜாலு யக்கூலூன சபனா 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 என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். சபனாண்டா என்ன அர்த்தம்? நாங்களும் சாபி தான், உங்கள் ஆளுக்கு தான் அர்த்தம். முகமது சாபின்னு தானே சொல்கிறாங்க. முகமதை சேர்ந்த ஆட்களுக்கு பேர் சாபி தானே, நாங்களும் சாபி ஆகிட்டோங்கிறாங்க. ஆனால் அவர் இணைஞ்சிடாரு, அவங்கள கொல்ல ஆரம்பிக்கிறாரு, கைது பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த கைதிகள்லாம் கொன்று கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல்லாட்ட போய் கேட்போன்றவுடனே ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க. கேட்டவுடனே ரசூல்லா கையை தூக்கி துவா செஞ்சு சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அபுரவு இலைக்க மிம்மா சனா ஹாலிதுன். 2 தடவை சொல்கிறாங்க மரத்தைனி. அல்லாஹும்ம இன்னி அபுரவு இலைக்க மிம்மா சனா ஹாலிதுன்னு ஒரு 2 டைம்ஸ் அதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இறைவா, இந்த ஹாலிது செய்த செயலை விட்டு நான் விலகி கொள்கிறேன். இவர் கொன்றதில் எனக்கு கூட, அவன் இஸ்லாத்துக்கு வந்தான்னு சொன்னான் என்ன, உங்கள் மதத்தில் சேர்ந்தானா என்ன, 2 ஒன்று தானேப்பா. இதுக்காக நீ கொல்லுவேன்? அவன் தான் போருக்கு வரலன்னு சரணடைஞ்சிட்டான்ல, எப்படி நீ கொல்லலாங்கிறதுக்காக ரசூல்லா என்ன செய்கிறாங்க? அதை தப்பு எவ்வளோ தப்பு, இவர் செஞ்சதுக்கு என்னை குற்றம் பிடிச்சிடாதல்ல, இவர் செஞ்சவர் நான் விலகி கொண்டேன், அவர் என்ன நியாயம் சொல்கிறார் அது உன்கிட்ட வந்து சொல்லிக்கிறட்டேன், நீ அவரை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவரை கைவிடுற விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அபுரவு இலைக்க மிம்மாசன ஹாலிதும், ஹாலிது செய்த செயலை விட்டு நான் விலகி கொண்டேன் சொல்கிறாங்க. அப்போ இவர் ஏன் கொலை செஞ்சார்? இது செய்யக்கூடாது, இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்னால் என்ன, உங்கள் மதத்துக்கு வந்துட்டேன்டா என்ன, எல்லாம் அந்த கருத்து என்ன? சரணாகதி தானே, தோல்வி வெப்பு கொள்வது தானே, உங்களுக்கு கீழே வந்துட்டோன்னு சொல்கிறது தானே, வார்த்தையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கணும். அப்படி ரசூல்லா சொன்ன பிறகு தெரியுது எப்படி தான் எடுத்திருக்கணும்னு. ஆனால் இவர் ஒரு உயிர் வாங்குகிற விஷயத்தில் அப்படி எடுக்கலை. அது வார்த்தை கரெக்டாக வரல, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கொள்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி அவர் செஞ்சிட்டார. அப்போ அந்த ஹாலிது இப்னு வலீது செஞ்ச ஒரு விஷயம், பெரிய சஹாபி, உசாமாங்கிற ரசூல்லாவுக்கு செல்லப்புள்ள, அந்த மாதிரியான விருப்பமான ஒரு சஹாபி, அந்த 2 பேருமே கொலைங்கிற ஒரு செயலை வேறு நேரத்தில் செஞ்சுருந்தால் நரகத்துக்கு போயிருப்பாங்க. போர்க்களம்ங்கிற ஒரு களம் இருக்கிறதுனால அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் அல்லாட்ட சொல்லிக்கிறலாம் அப்படிங்கிறது இருக்குது அதில். அதனால் வந்து ஆனால் பொதுவான பார்வையில் செஞ்ச தப்பு அது. ரசூல்லா தப்புன்னு நினச்சிட்டாங்க, பிறகு உணர்த்திட்டாங்க. அப்போ இந்த ஒரு உயிரை எடுக்கிற விஷயத்தில் கூட இது கரெக்டான விஷயத்தையும் அவங்க முடிவெடுக்கலை. உயிர் சாதாரண விஷயமா? உயிருங்கிறது ஒரு மனுஷன்ட்ட உயிரை எடுக்கிற விஷயம் வருது, அவன் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டோங்கிறது அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு வார்த்தையை சொல்லிவிட்டான். சரி இனிமேல் சண்டைக்கு வர மாட்டான், ஒத்துக்கிட்டே வாடா அப்படின்னு சொல்கிறது தான் நியாயம், சரியான புரிதல் அதானே. அது இல்லாமல் இருந்திருக்க சகாபாக்களுக்கு. அப்போ சரியான புரிதல் இல்லாமல் தப்பான புரிதல் பண்ணி 2 பேரும் கொண்டு இருக்காங்களே மக்களை. இதே அப்போ என்ன விளங்கினேன்? அப்போ சகாபாக்கள் இந்த மாதிரி புரிதல் எத்தனை விஷயத்தில் பண்ணியிருப்பாங்க? இந்த சகாபாக்கள் இதில் புரிஞ்சது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு போனதுனால, அவங்க கண்டித்து திருத்தினதுனால இவங்க தவறு தெரிஞ்சு போச்சு. இதில் இவங்களை பின்பற்ற மாட்டோம், அது ஒரு விஷயம். சரி, எத்தனை விஷயத்தை இது மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்துக்கு வந்திருக்காது. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு இந்த மாதிரி முடிவுகளை அவங்க எடுத்திருப்பாங்க. கண்டித்து திருத்த ரசூலுல்லாஹ் இல்லை. அப்போ அதுதானே மக்கள்கிட்ட போய் ஃபத்வான்னு வந்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படி சரியாகவும் சொல்லுவார், தவறாகவும் சொல்லுவார். அப்போ சரியாகவும் தவறாகவும் சொல்லக்கூடியவர்களை தெரிஞ்சுக்கிட்ட அவங்கள எப்படி நீங்கள் வந்துக்கிட்டு பின்பற்றணும்னு சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாம் சஹாபியை கொண்டாந்து நிப்பாட்டுறவங்களுக்கு கவுண்டராக நம்ம சொல்கிறோம். என்ன சலப்புகள்னு பேரை வச்சுக்கிட்டு சஹாபி சொன்னால் தான் அவங்க தான் கரெக்டாக புரிந்தவர்கள்ங்கிறாங்க. அவங்கள விட நம்ம தான் கரெக்டாக புரிஞ்சவர் ரசூலுல்லாஹ் வளைக்கிறார். பின்னாடி நான் சொல்கிறேன், சஹாபாக்களை விட பின்னாடி வர்றவங்க தான் மார்க்கத்தை நல்லா புரிவாங்க என்பதற்கு தான் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. அதை அந்த ஆதாரத்தை அடுத்து பேசுவோம். முதல்ல சஹாபாக்கள் சரியாக புரிஞ்சாங்களா? இப்படிலாம் புரிஞ்சவர்கள் இருக்கும் பொழுது எப்படி அவங்க சொல்வது நீங்கள் மார்க்கம்னு சொல்கிறீங்க? இது குறித்த இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.